ஆர்காட் நவாபு முகமது அலி அவர்கள் சொல்லி இருக்கிறார். அவர் வெளிப்படையா சொல்லி இருக்கிறாரு, தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே சேஃபஸ்ட் பிளேஸ் ஃபார் விமன். அவரு கையில 4 ஊசியை தூக்கிட்டு வந்தாரு, இவன் கையில 4 பலூனை தூக்கிட்டு வந்தான். 4 பலூனுக்கும் 4 ஊசியை நங்கு 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 நங்குன்னு இறக்கி விட்டு போயிட்டாரு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் அமைதி இல்லை, தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது. தமிழ்நாடு வளரவே இல்லை, பொருளாதாரத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கு. 4 பல்லையும் டபால் டபால் உடைச்சிட்டாரு. விஜய் ஆஸ் a spy in தமிழ்நாடு day 1. நீ எதுக்கு வெளியில வந்த? நீ பனையூர்கள்ல இருப்ப. சுமப்பதற்கு அரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள். ஓட்டு போட மாட்டாங்கடா, அதைத்தாண்டா சொல்லியிருக்காரு. விரலால் அசைக்க மாட்டார்கள், பட்டனுக்கு போட மாட்டாங்கடா. நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராக தோற்றம் அளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் முறைகேடுகளும் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள். ரோட் சைட்ஸ்க்கு வரி கட்டல நீ, புலி படத்துக்கு கையில காசு வாங்கினீங்க நீ. இதைத்தான் ஏசப்பா எழுதி. பிளாக் டிக்கெட். தன் கையில் இருக்கக்கூடிய சிறு அதிகாரத்தை ஏனும் செலுத்தி அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு எவன் ஒருவன் உதவுகிறானோ அவன் பக்கத்தில் நிற்போம், அவனை நேசிப்போம்னு சொல்லுகிறார். அந்த நல்ல சமாரியனாக திமுக திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இஸ்லாமியர்கள் பக்கத்தில் நின்றது. அதனால் இயேசு திமுகவை வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று ஆசீர்வதிக்கிறார். தேவரில் பிரியமுள்ள சகோதர சகோதரி, இவ்வளவு சுவிசேஷ வார்த்தைகளையும் தேவன் இந்த எச்சரிக்கை மணியை விஜய்க்கு எதிராக அடித்திருக்கிறார். தேவரின் வெள்ள பிள்ளைகளே, எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது தேவன் நமக்கு விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை மணி. ஏசப்பா, நீ என்னென்ன கன்றாவியெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். என்னையா தேடுறேன்? பாவ மன்னிப்பு கேட்பது எப்படியா? இயேசு மன்னிப்பில் நம்பிக்கை உள்ளவர் இல்லையா? இன்றைக்கு ஒரு பாவி பாவத்தை மேற்கொண்டிருக்கிறார். அந்த பாவி எப்படி மன்னிப்பு கேட்பது என்று விரிவாக வேத ஆகமங்களை வினாவி கொண்டிருக்கிறேன். ஏசப்பா மன்னிப்புக்கான முகம் அப்படின்னு மட்டும்தான் இவனுங்க எல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆனா அந்த ஏசப்பா சாட்டை எடுத்துக்கிட்டு பலார் பலார் பலார்னு அரைஞ்சதெல்லாம் பைபிள்ல இருக்கு. சாட்டைகளால் இயேசு அடித்திருக்கிறார். ஆமா, யாரை? தேவனுடைய ஆலயத்தை வியாபார கூடமாக மாற்றி விட்டார்களே அப்படிங்கிற உண்மையை கண்ணில் பார்த்தவுடன் எப்போதும் பரிசுத்த மென்மை உருவமாக இருக்கக்கூடிய தேவதூதன் தன்னுடைய அருகில் இருந்த சாட்டை எடுத்துக்கொண்டு ஏய் தற்குறி, டேய் ஆச்சரியக்குறி சொல்லி பலார் பலார் இறுதி தீர்ப்புக்கு கூட காத்திருக்கல. நான் ஜனநாயகம் நினைச்சியாடா, எடுத்து வீசுறேன் பாருன்னு எடுத்து வீசினாரு. அப்படி அடி, சவட்டு மேனிக்கு அடி. அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் அப்ப அவர் சொன்னது போல அப்படி அடிக்கும் போது ஒரு முதுகில் அடைந்தால் இன்னொரு முதுகை காட்டினார்களா? தெரிச்சு ஓடினார். நீதான் தைரியமான அழைச்ச இன்னொரு முதுகை காட்டு. ஏசப்பா நீங்க தானே சொல்றீங்க ஏசப்பா, அதனால நான் இன்னொரு முதுகை காட்டுறேன். ஏசப்பாவா நானே மாறு வேஷத்துல இருக்கேன், எங்க அப்பாவோட வீட்டை நீங்க கேவலப்படுத்திக்கிட்டு அப்படின்னு பொல்லர் அடிப்பாரு. அந்த ஏசப்பா இறங்கி சவிட்டு சவிட்டுன்னு சாத்த வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை அந்த ஆச்சரியக்குறிகள் இன்று அரங்கேற்றி இருக்கிறார்கள். ஆகமத்தை ஒழுங்கா படிக்கல, அரசியலையும் ஒழுங்கா பண்ணல, எதுக்குதான் இப்படி திரியறாங்கன்னு தெரியல. முதலில் நம்ம அந்த குட்டி கதையிலிருந்து ஆரம்பித்து விடுவோம். எந்த குட்டி கதை? நிறைய கதை இருக்கு பைபிள்ல. பைபிள்ல நிறைய இருக்கு. அண்ணன் இன்னைக்கு முதிர்த்த அமிர்த முத்துல ஒரு கதை இருக்கு. என்ன? அவர் என்ன கதை சொன்னாரு? பேரையும் சொல்லாம, ஊரையும் சொல்லாம, எதையும் சொல்லாம திடீரென்று ஒருவன் மன்னரானான் அப்படின்னு. ஆமா, ஒரு இளைஞன் தன்னுடைய சகோதரர்களாலேயே பாலுங்கிணற்றுக்குள் தள்ளப்பட்டு. ஆனா எனக்கு தெரிஞ்சு திடீர்னு ஒரு சாமானியன் மன்னரானது அப்படின்னா பைபிள்ல ஒரு கதை தான் எனக்கு தெரிஞ்சு. அது தாவீது. திடீர்னு அவர் வர்றாரு, கோலியாத்தை தகர்த்தெறிந்து விட்டு அவர் வர்றாரு. இப்ப பல திமுக மேடைகள்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செங்கல்ல எடுத்து காட்டிய போது நீ வேண்டுமானால் கோலியாத்தாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் தாவீது அப்படின்னு சொல்லிட்டு பல திமுக நம்மளே பேசியிருக்கிறோம். தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பேசியிருக்கிறார். அப்ப கோலியாத்தை வீழ்த்திய தாவீதாக ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுத்துட்டாங்க. அதுலதான் புகைச்சல் வந்து. அப்ப வேற உதாரணத்துக்கு போகணும். வேணும். மன்னரான உதாரணம். தன்னுடைய பெயர் என்ன? அவருடைய பெயர் என்ன? விஜய். யோசேப்பு. நாங்க அவர் பேரை ஜோசப் விஜய்னு சொல்ல விரும்பல. அப்படி யாருமே சொல்லணும்னு சார் இன்னைக்கு ஒரு ஃபாதர் சொல்லி இருக்கிறாரு. என்னன்னு? அவர் பேர்
ஜெர்சன் அல்லது ஜஸ்டின் எடின்பரோ அப்படின்றது அவர் பேரா. ஓகே. என்னை ஜெர்சன்னு கூப்பிடுவாங்க, என்ன எடின்பரோன்னு கூப்பிடுவாங்க. சிலர் சர்நேம் ஆகிய என்னுடைய அப்பா பேரை வைத்து அழைப்பார்கள். எப்படி கூப்பிட்டாலும் அழைக்கப்படுவது நான் தான். எடின்பர்க்னா இதுல லண்டன்லயே அதுலயே இருக்காது. அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல, அவர் பேர் அது. அதே போல வந்து இயேசுவுக்கு சிலர் வந்து ஜீசஸ்ன்னு அழைக்கிறாங்க, சிலர் கிறிஸ்துன்னு அழைக்கிறாங்க. ஆனால் எப்படி அழைத்தாலும் அவர் மகிமையானவர். அதனால நான் அவருக்கு இன்னொரு பெயர் தருகிறேன், அவர் ஒண்டர்ஃபுல் அப்படின்னாரு. விஜய் அப்படித்தான் லீட் எடுத்து போய்கிட்டு இருந்தாரு. இவர் இப்படி சொல்லும் போதெல்லாம் நீங்க அவரை ஜோசப்னு கூப்பிடலாம், நீங்க அவரை விஜய்னு கூப்பிடலாம், ஆனா அது அவர் தான் அப்படித்தான் முடிக்க போறாருன்னு நினைச்சா அப்படி ஒரு திருப்பி நீங்க ஜீசஸ்னு கூப்பிடலாம், கிறிஸ்டியனும் கூப்பிடலாம், ஆனா எப்படி கூப்பிட்டாலும் ஒரு இறைவனின் தூதர் அப்படின்னு திருப்பிட்டாப்ல. வேளாங்கண்ணி மாதா கண்ணு முன்னாடி வந்திருப்பாங்க. கபார், நானும் அமைதியின் சுரூபம்னு நம்பிக்கிட்டு இருக்காத, என் பையன் பேரை கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு எடுத்து போட்ட மாரியம்மன் கையில இருக்கிற சூடாயுதத்தை எடுத்து சொருகிட்டு போயிருவேன். அங்க மாரியம்மானா இங்க மேரியம்மாடா. திரிசூலம் உண்மையிலேயே கிறிஸ்துவ மதத்துல இருந்தான வருது. பிதா சுதன் பரிசுத்தா ட்ரினிட்டி அப்படின்ற அந்த கான்செப்டே அங்க இருந்து தானே வருது. கதை ஆரம்பிச்சிருக்கு யாக்கோபு. நம்ம வந்து ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவோம், ஒரு கதை ஆரம்பிக்கணும்னா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா, ஒரு ஊர்ல ஒரு காக்கா, ஒரு பாட்டி. அந்த பாட்டிக்கு பேர் இருக்காது, யாரு என்னன்னு இருக்காது, அந்த காக்காக்கு எந்த ஊரு என்னன்னுலாம் தெரியாது. இப்படித்தானே ஆரம்பிப்போம். அதே மாதிரி இவரும் ஒரு கதையை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கதையின் அடிப்படையில் அண்ணன் தம்பிகள் எல்லாருமா சேர்ந்து ஒரு பையனை, அந்த கதையை கூட ஒரு முழுசா சொல்ல, ஒரு எங்க அம்மா வந்து சில சமயம் டென்ஷனா இருப்பாங்க. நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழுத்து போய் தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம சும்மா இருக்காம அம்மா கதை சொல்லுமான்னு நச்சரிச்சுட்டே இருந்தோம்னா, ஒரு ஊர்ல ஒரு நரி, அதோட சரி போ தூங்கடா. அதே மாதிரிதான் ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, ஆனா அம்மா வேலை பார்த்து சலிச்சு போய் அதை சொல்லுவாங்க, இவர் என்ன வேலை பார்த்தாரு, ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி. அதனால மேடை ஏறின உடனே நண்பர்கள் அவங்க பேர் என்ன, உடன் பிறந்தவர்கள் சேர்ந்து ஒரு பையனை, ஒரு இளைஞனை பாலங்கணத்தில் தள்ளி விட்டாங்க. பாலங்கணத்தில் விழுந்த அந்த இளைஞர் அதே நாட்டிற்கு எப்படி மன்னர் ஆனார், அரசன் ஆனார் அப்படிங்கிறது ஒரு கதை இருக்கிறது. தன்னம்பிக்கைக்கு பெயர் போன கதை. அப்படிலாம் எந்த தன்னம்பிக்கையாவோ அந்த கதையை பொறுத்த வரைக்கும் உண்மையான அரசர் வந்து இயேசுநாதர் தான். இயேசு உண்மையான அரசர் மேலோகத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா தான் நமக்கெல்லாம் அரசர். இல்ல மித்த மன்னர்கள் குறித்தான கதைகள்லாம் இருக்கும். எகிப்து மன்னர், ஏரோது மன்னர், இந்த மாதிரி பல கதைகள் இருக்கும். ஒரு மன்னர் கெட்டவரா இருப்பாரு, ஒரு மன்னர் அந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நபரா இருப்பாரு, அந்த அதிகாரத்தை எப்படி கைப்பற்றுவாங்க, இந்த மாதிரி கதைகள்லாம் பழைய ஏற்பாடுகள்ல இருக்கும். புதிய ஏற்பாடுகள் முழுக்க பிரசங்கங்கள் தான். அப்படி பார்க்கையில இவர் சொன்னது வந்து பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கதை. இந்த கதையை வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் தேடி பாருங்க. யோசேப்பு ஒரு அடிமை ஆளுநர் ஆன கதை அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுள்லேயே கூட வரும். வாய்ப்பு இருக்கிறவங்க அதை தேடி படிங்க. அது என்டையரா நான் சொன்னா அது ரொம்ப பெருசு, சுவாரஸ்யமாக தான் இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க படிங்க. ஜோசப் வந்து அடிமை ஆகிறாரு. முதல்ல அடிமையாலாம் எப்படி ஆனாரு? நண்பர்கள், அதாவது அவருடைய குடும்பத்தில் பிறந்த, அவரோடு பிறந்த 10 அன்னைங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து பல மனைவிகள். அதுல ஒரு மனைவிக்கு பிறந்த ஒரு நபர் இந்த பையன். இவரோடு உடன் பிறந்தவர்கள் ஒரு 10-11 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து ஆடு மேய்க்க போகும்போது இவரை குழியில தள்ளி விடுறாங்க. ஏன் தள்ளி விட்டாங்க என்னன்றதெல்லாம் போய் தேடி படிங்க. அப்புறம் யாசேப்பினுடைய அப்பா யாக்கோபு பல பாவங்களை செய்திருப்பார். இல்ல இரு, நான் படிச்சேன். அப்படியா? பாவம் பண்ணிட்டாரா? தெரியல, அவர் பலரை ஏமாற்றி இருப்பார் போல. ஓ, அது தெரியல, நமக்கு முழுசா தெரியல. படிச்சவங்க அதை கிளாரிஃபை பண்ணுங்க. எனக்கு என்னன்னா, இவங்க அப்பா வந்து இவன் மேல கொஞ்சம் கவனமா இருப்பாரு, செல்லமா ஃபேவரட் இருப்பாரு. அப்ப பசங்களுக்கே இருக்கக்கூடிய அந்த பொறாம இருக்கும்ல, அது கொண்டே கிணத்துல தள்ளி விட்டுருவாங்க. கிணத்துல தள்ளணும்னா இல்ல வேணாம், கிணத்துல தள்ள வேணாம், அந்த பக்கமா போய்கிட்டு இருக்க எகிப்து நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய வியாபாரிகள் வந்து பண்ணை அடிமைகளை கூப்பிட்டுட்டு போவாங்க. அடிமைகளை அவங்கள்ட்ட போய் இவனை காசுக்காக வித்துருவாங்க. 20 வெள்ளியோ 10 வெள்ளியோ ஒரு காசுக்காக வித்துருவாங்க. வித்துட்டு அவங்க அப்பாட்ட போய் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு, ட்ரெஸ்ஸில் வந்து பக்கத்தில் இருக்கிற ஆடை வெட்டி அந்த ரத்தத்தை கழிச்சு தொடச்சிட்டு, நைனா இந்த மாதிரி போகிற வழியில் ஏதோ அடித்து சாப்பிட்டுருச்சு போல் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையனை கொடுத்துறோம். அவங்க அப்பா திரும்பி அழுவார். பிள்ளை அவ்வளோதான் போயிட்டான்னு சொல்லிட்டு பரிதவிப்பாங்க. இந்த பையன் அடிமையாக போகிற பையன் என்ன பண்ணுவாப்லன்னா, அந்த ஊருக்கு போய் சிறையில் இருந்துட்டு அந்த வேலையெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாப்புல. இப்போ சிறையில் இருப்பாப்புல. சிறையில் இருந்தப்ப சில சம்பவங்கள்லாம் நடக்கும். அங்கே அவருடைய அருமை பெருமை, அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து கனவுக்கு விளக்கம் சொல்லுவாப்புல. இதை வேணா சாப்பிட்டப்பா சொல்கிறேன். கனவு வந்துச்சுன்னா அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பையனா இருப்பாப்புல. கரெக்ட்.
கரெக்ட். தேவனுடைய மகிமை இவனுக்கு இருக்கு, அதனாலதான் இவன் வந்து கனவுல வர்றதுக்கு அப்புறம் விளக்கம் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல ஒரு பரிச்சயம் ஏற்படும். அந்த நேரத்துல இவரோட ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு நபர், மெய்காப்பாளர் மாதிரி ஒருத்தர், அவர் வந்து மன்னர்கிட்ட போய் வேலை பார்க்கும்போது, மன்னருடைய படைத்தளபதி கிட்ட வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒருத்தன் நான் கதை சொல்லுவான், நம்ம ஒரு கனவை சொன்னோம்னா அந்த கனவுக்கான காரணத்தை சொல்லுவான்னு சொல்லிட்டு இருப்பாப்ல. அப்ப மன்னர் வந்து நாடு முழுக்க ஒரு கதைக்கு விளக்கம் தேடிக்கிட்டு இருப்பார். அவர் கனவுல வந்த ஒரு கனவுக்கு விளக்கம் தேடிக்கிட்டு இருப்பாரு. அப்படி தேடும்போது இவன் தானே கதை சொன்னா நம்ம ஜெயிலில் இருக்கும்போது இவனை கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட சொல்லி கூப்பிடுறாங்க. அவருக்கு கனவு வரும். அந்த கனவு வந்ததுக்கு விளக்கம் சொல்லுவாரு. அந்த கதையின்படி பார்க்கும்போது 7 வருஷத்துக்கு வந்து நம்ம எகிப்து வந்து பாசத்திற்குரிய அம்புரோஸ் அவர்களே, உங்கள் வளர்ப்பு வீண் போகவில்லை. நீங்கள் சிறுவயதில் கொண்டு போய்விட்ட உபவாச கூட்டங்கள் இப்போது உபயோகமாக இருக்கின்றன தந்தையே. பிபிஎஸ் கிளாஸ்ல பைபிள்ல பரிசு வாங்கினவன்டா. உடனே அந்த விளக்கம் சொல்லுவாப்புல, 7 வருஷத்துக்கு நம்ம எகிப்து வந்து சிறப்பா இருக்கும், 7 வருஷம் கழிச்சு அடுத்த 7 வருஷத்துக்கு பஞ்ச பராரியா அந்த நாடு மாறப்போகுது, இதுதான் மன்னரே உங்க கனவுல வந்திருக்குன்னு உடனே ஆஹா என்னடா பண்றது அப்படின்னு எகிப்து மன்னர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு வழி இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியும் சொல்லுவாரு. என்னைய கவர்னர் ஆக்கியிருங்க. இல்ல இல்ல, அதாவது 7ஆம் கிளாஸ் பையனை கூப்பிட்டு சொன்னா கூட அந்த வரியை சொல்லிடுவான். அதுக்காக நான் அந்த பைபிள் கதையை குறைச்சி மதிப்பிட்டு சொல்லலை, அது எல்லாரும் சொல்றேன். 7 வருஷம் தான் செல்வ செழிப்பா இருக்குல்ல, விளையாத பூரா கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிற வேண்டியதானே அடுத்த 7 வருஷத்துக்கு, அவ்வளவுதானே. அவ்வளவுதான் அவன் சொல்லிட்டாப்ல. சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா இருக்கே, இதை நீயே இன்சார்ஜா இருந்து பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்.என். ரவியாக ஒரு ஆளுநராக அவரை நியமனம் செய்கிறார். அந்த ஆளுநருடைய வேலை என்னன்னா, மும்மாரி பெய்து தலைவரே, இந்த இடத்துல நெல் வந்துருச்சு, இந்த இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மானிட்டர் பண்றாப்புல, சிறப்பாகவே அதை அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறாப்புல. ஏன்னா ஆளுநராக நியமித்திருக்கிறார் மன்னர்னா அதுக்கு டெடிகேட்டடா வேலை பார்க்கணும். எப்படியெல்லாம் வேலை பார்க்கணும்னு ஆர்.என். ரவியை நீங்க பார்த்து கத்துக்கிறணும். வேலையே செய்ய விடாத அளவுக்கு வேலை பார்க்கறது இருக்குல்ல, அப்படி ஒரு மாபெரும் வேலையை அவர் அங்க செஞ்சார். மீதி எந்த வேலையா இருந்தாலும் அந்த மக்களை காப்பாத்துறது அப்படிங்கிற மாதிரி அவர் செஞ்சாரு. உண்மையிலேயே இன்னும் பாசிட்டிவ் நோட். அதாவது அந்த ஆளுநர் வந்து சுர்ஜித் சிங் பர்னாலா மாதிரி ஜோசப், அந்த மன்னருக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்படின்றது பைபிள்ல கிடையாது. நீங்க இங்க அப்ளை பண்ணும்போது அது வேற. இப்படி எல்லாத்தையும் செஞ்ச உடனே அந்த நாடு வந்து சுபிச்சமா வளர்றத பார்த்துட்டாங்க. நாடு வந்து 7 வருஷம் பஞ்சத்தை முடிஞ்சுட்டு அடுத்த வருஷத்துலயும் எல்லாருக்கும் தானியங்கள் கொடுக்குற அளவுக்கு வசதிகளோடு இருக்கு. இந்த இடத்துல தான் ட்விஸ்ட். அந்த இவரை கொண்டு போய் பாலங்கலத்தில் தள்ளி விட்டு அந்த பசங்க இருக்காங்கல்ல, அவங்க வீடு அங்க இருக்குல்ல இஸ்ரேல்ல, அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க அப்பாவுக்கு அங்க பஞ்சம். எகிப்துல மட்டும்தான் பஞ்சம் இல்லாம இருக்காண்டா பையா, நீங்க 10 பேரும் கிளம்பி போய் அவங்க சாப்பாடு வாங்கிட்டு வாங்கலான்னு சொல்லி அனுப்புறாப்புல. ஒரு பையனை மட்டும் கூட வச்சுக்கிறாரு. யார? ஜோசப்போட கூட பிறந்த ஜோசப்புங்கிறது ஒரு தாய்க்கு பிறந்த 2 குழந்தைகள், ஜோசப்பும் பெஞ்சமினும். பெஞ்சமினை வச்சுக்கிட்டு மீதி 10 பசங்களை அனுப்பி விடுறாப்புல. அவங்க எல்லாரும் கிளம்பி போய் அங்க பஞ்சத்துக்காக வந்திருக்கோன்னு உடனே ஜோசப் கண்டுபிடிச்சிட்டாப்புல. அரே யார் கேட்கறதாகும் நீயாடா என்னை குளத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டு அப்படின்ட்டு, சரி உடனே இவங்களை ஏற்றுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழி வாங்குற படலங்கள்லாம் நடக்குது. பழி வாங்குறதுனா என்ன, செல்ல பழிவாங்கல். அந்த பக்கம் இவங்களை இவங்க யோகு பார்க்க வந்திருக்காங்கடா உள்ள அனுப்புடா அப்படின்ற மாதிரி ஆளுநருக்கு இருக்கக்கூடிய கர்வம் இருக்கும்ல, போடுறா ஒரு 3 மாதம் போடுறான். அப்புறம் சொல்லிட்டு இந்த பக்கம் நல்ல சாப்பாடை கொண்டு போய் கொடுத்துருங்கடா, பரப்பனா அக்ரஹாரத்தில் சசிகலாவை ட்ரீட் பண்ண மாதிரி இவங்க எல்லாரையும் நல்லா ட்ரீட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 3 வேளை 10 பேருக்கும் நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுத்து பார்த்துக்கிட்டு, எங்கடா இப்போ நீங்கள் மட்டும்தான் நடான்னு கேட்டோன்னே, இல்லைங்க எங்களுக்கு இன்னொரு தம்பியும் இருக்கிறான் அப்படின்னோடனே, அவனை ஏன்டா விட்டுட்டு வந்தீங்க, இவனுக்கு அவர் கூட பிறந்தவரில் அவனை ஏன்டா விட்டுட்டு வந்தீங்க, அவனையும் போய் கூட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னோன்னே, கூட்டு வரதா எங்கள் அப்பா விட மாட்டார் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு தானியங்கள்லாம் கட்டி கொடுத்து அந்த தானியத்துக்குள்ளேயே காசுகள் எல்லாம் வச்சு கொடுத்து இவங்க கொண்டு அந்த காசுகளையும் வச்சு, அவங்களுக்கு தெரியல, அவங்கள்ட்ட சொல்லவே மாட்டாரு. ஜோசப் தான் இது ஏன் தெரியாதுன்னா, ஆளுநர் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை நீங்க நிமிந்து பார்க்க கூடாது. நீங்க இப்படிதான் பார்த்து பேசணும் ஜி. அதாவது அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் போல் கொடநாடு வீடியோ மாதிரி இப்படியே செங்கோட்டையன் சட்ட பாக்கெட்ல பார்த்த அம்மா போட்டோவை பார்த்த விஜய் மாதிரி. செங்கோட்டையன் எல்லாம் இந்த பிக் பாஸ்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. என்ன, நம்ம இவர் இருக்கிறல வாட்டர்மெலன் ஸ்டார், செங்கோட்டையன்ல வாட்டர்மெலன் ஸ்டார், அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, யாராவது பேசுனாங்கன்னா அப்படி பார்த்து பேசணும்ல, அவர் ஐசைட் எங்க இருக்கோ அங்க மட்டும் பார்ப்பாரு. இப்ப சிலர் நின்றுகிட்டு பேசுவாங்கல்ல, நின்றுட்டு பேசும்போது இவருக்கு முகத்தை பார்க்க பிடிக்காம இப்படியே பேசிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு, நீ என்ன என் வகுத்தை பார்த்தே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து இப்ப செங்கோட்டையனுக்கு அதான் பிரச்சனையே. தலைவர் வந்து நம்ம முகத்தை பார்க்க வேண்டிய நம்ம வகுத்தையே பார்த்து பேசுறாரு. ஏன், வகுத்துக்கு மேல பாக்கெட்ல அம்மா படம் இருக்குல்ல, அப்ப வகுத்தை பார்த்து தானே பேசுறாரு. இப்படி நடந்திருக்கு. அதனாலேயே இவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஒரு 2வது ரவுண்டு போயிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லி பெஞ்சமினை கூட்டு வந்தா தான் விடுவேன்னு சொல்றாங்க. என்ன ஹைலைட்னா, அந்த 10 பேர் வந்தாங்க இல்ல, அந்த 10ல் ஒருத்தனை வச்சுக்கிட்டு அப்பதான் நீ திரும்பி வருவேன்னு சொல்லி 9 பேர் அனுப்பி விட்டாரு.
9 பேரும் போய் அங்க சொன்ன உடனே ஏன்டா இன்னொரு பிள்ளையும் பறி கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, ஏன்டா பொய் சொல்லி தட்டி விட்டாச்சு வந்திருக்காங்க, எனக்கு பெஞ்சமின்னா யாருன்னே தெரியாது, எனக்கு அப்படி ஒரு பிள்ளையில சொல்றேன், எதுக்குடா எல்லா பிள்ளையுமே ஏறி விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த பிள்ளைய உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணுச்சுங்க அப்படின்னு அவங்க அப்பா வருத்தப்படுறாரு. சரி ரைட்டு, நம்ம பெற்றது 10 தவிட்டு முட்டையா இருக்கு, பொய்யும் ஒழுங்கா சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போய் தொலைஞ்சிட்டு ஒரு மனசு கொள்ளாம 10 பேரையும் சேர்த்தாப்புல அனுப்பி விடுறாப்புல. இவங்க எல்லாரும் கிளம்பி போன அப்புறம் மறுபடியும் வந்து எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துட்டு, அதுலயும் பாருங்க அந்த ஆளுநருக்கு சேட்டைய ஜோசப்புக்கு வெள்ளிக்கிண்ணத்தை எடுத்து அந்த பெஞ்சமின் பேக்ல வைங்கடான்றாப்புல. எதுக்குடா வைக்கணும் அப்படின்னா வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வெள்ளிக்கிண்ணத்தை காணான்னு அங்க டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட். உடனே வெள்ளிக்கிணத்தை காணான்னு தேடுனா மூட்டையை அவுத்து பார்த்தா பெஞ்சமின் மூட்டையில் இருக்கு. ஏ அண்ணா நீ யாரா அப்படி பண்ண, பெஞ்சமின் மைண்ட் செட் நடத்து தெரியா, ஆமா அவன் தான் எடுத்திருக்கான் அப்படின்னு கொடுத்துட்டு வந்தோடனே அரண்டாங்க. ஐயா நாங்க எடுக்கலங்க ஐயா, பஞ்ச குலைக்க வந்தோங்க, நாங்க ஏன் வெள்ளி காசு எடுக்கிறோம், நாங்கதான் வாங்கின பொருளுக்கு காசை கொடுக்கறதுக்கு தானங்க வந்தோம், எங்களை போய் இப்படி சொல்றீங்கன்னு உடனே மனசு கொள்ளலை, அப்புறம் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸை ரிவீல் பண்றாரு. நான் தாண்டா அவங்க யாரா அந்த பையன், டேய் நான் தான் அந்த பையன். ஐயோ உங்களுக்கு நாங்க இப்படி தப்பு பண்ணிட்டோமே. இப்ப இந்த கதைகள்லாம் வந்து அப்படியே சர்ச்சில் ஒளிபரப்பலாம். இதுக்கு இடையில வேறு சில கிளை கதைகள் இருக்கு. இதுல உள்ளே இன்னொரு கதை இருக்கு. அடிமையாக்கி கூட்டு வர்றாங்கல்ல, அப்ப அவரை வேலைக்கு வாங்கினவர் வந்து ராஜாவுடைய மெய்காப்பாளர். அவர் வாங்கிட்டு போட்டு அவர் பேரு, ஆமா, அவர் கூட்டு போய் அரண்மனையில வச்சிருப்பாரு. அரண்மனையில எல்லாத்தையும் நீ கண்ட்ரோல் எடுத்துக்க, ஒழுங்கா நிர்வகி அப்படிம்பாரு. என்னடா ஒரு அடிமைக்கு உண்மையிலே தண்ணியை போட்டு தடைக்க சொன்னீங்கறாங்க ஐயா, லிட்டரலா அப்படி நடந்துரும். என்னடா அடிமைக்கு வந்த வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். தேவனுடைய மகிமை அவனுக்கு இருக்கு, அதனால அவன் டைரக்டா வந்து எலக்ட்ரோல் பாசிட்டிங் உண்மையிலே தண்ணியை போட்டு தொடச்சிட்டாரு. வந்துட்டாப்ல. வந்த உடனே அவருடைய கட்டுமஸ்தான உடம்பு, இதெல்லாம் பைபிள்ல இருக்கு, நான் எக்ஸ்ட்ராவா சொல்லல. அவருடைய இளமை, அவருடைய உடல் வாகு, அவருடைய அழகு, அந்த பெண்ணை கூப்பிடுறாங்க கமருதீனை பார்த்த பார்வதி போல. ஐயா அடுத்து எஃப்ஜேவை பார்த்தவியா, நான் அது எனக்கு தெரியல, இதுதான் சிறுவன்ல வருது. ஓகே, இது அவங்க வந்து ட்ரை பண்றாங்க அவருக்கு, இதெல்லாம் வந்து பைபிள்ல இருக்கு, கூப்பிடுறாங்க. அதாவது மன்னர் உன்னைய அரண்மனையை பார்த்து, இது நல்லா இருக்கும், அதனால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சொல்றேன். ஒரு கண்ணை மூடிட்டு அப்படியே கேட்டு பாருங்க. அரண்மனையை தான் மன்னர் உன்னைய பார்த்துக்கிற சொன்னாரே, நீ அரண்மனையில் உள்ளது எதையுமே பார்க்க மறுக்கிறாயே அப்படின்னு அவங்க கேட்க, ஏம்மா நான் எல்லாத்தையும் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் எங்க பார்த்த, என்னையே நீ பார்க்கவே இல்லையே அப்படின்னு. உங்களை நான் எப்படி பார்க்கறது, உங்களை தான் மன்னர் பார்க்கிறாரே அப்படின்னு சொல்ல, உடனே நீ பார்ப்பது போல ஆகிவிடுமா மன்னர் பார்ப்பது, உன்னுடைய இளமையும் உன்னுடைய அழகும் நீ தானே என்னை பார்க்க வேண்டுமா சந்திரசேனை. அப்படி என்ன அப்படி சொல்றீங்க, நான் வரல அப்படி அப்படின்னு ஜோசப் கிளம்புறாரு. கிளம்புன உடனே நீ மாட்டுவாடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்படியே ஒரு பல ரஜினி முகமது இந்தியாவுக்கு படையெடுத்தது போல அந்த அந்த மிஸ்டர் பாரதிராஜா சிவப்பு ரோஜாக்கள் இங்க இருந்து தான் வந்ததா, அவங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஆனாலும் ஜோசப்பை வந்து அவர்களால் ஆட்கொள்ள முடியவில்லை. உடனடியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் அவர் இந்த பக்கமாக நடந்து போகும்போது அவருடைய ஆடையை பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சி இழுக்கும்போது அவருடைய ட்ரெஸ்ஸு பாதி வந்துடுது. ஓடிடுறாரு இவர். ஓடின உடனே இனிமேல உனக்கு எண்டு காடு தாண்டான்னு முடிவு பண்ணிட்டு மன்னர் உள்ளே வந்த உடனே, என்னங்க ஆள் ஒருத்தனை கூப்பிட்டு வந்தீங்கன்னா என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா, கண்டவனையும் உள்ளே விட்டீங்கன்னு. என்ன சொல்கிற அப்படின்னா, நான் ஜோசப்பை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அவன் வந்து இந்த மாதிரி என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இது அப்படிதான் இவர் ஜெயிலுக்கு போறாரு. இங்கே தான் ட்விஸ்ட்டு. இப்போ இதே இது தாவேக்காரங்களா அந்த அம்மா இருந்திருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, இது வந்து திமுகவின் சதி, இது வந்து மன்னரின் சதி, இது திமுகவின் சதி. ஆனா அவங்க தாவேக்கா கிடையாது, அதனால அவங்களே வந்து அவர் மேல பழி போட்டாங்க அப்படின்னு உடனே அது வந்து ஃபேமிலி ப்ராப்ளம், அது அவங்க ஃபேமிலி டிஸ்பியூட். ஆனா அது கட்சிக்காக தான் அப்படி நடந்திருக்குது அப்படின்னா அப்படி இல்லை இருக்குன்றதை கிளியர் பண்ணலாம். இப்ப அதை வச்சுக்கிட்டு திமுக காரங்க சதி பண்ணிட்டாங்க, அடப்பாவிகளா, நாமக்கல் மாவட்ட செயலாளரை வச்சு திமுக காரங்க இப்படி ஒரு சதி அரங்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஏன்னா திமுக காரனுக்கு உலகத்துல வேற வேலையே இல்லையா, அவன் பிஜேபி போட்ட சதியை முறியடிக்கிறதுக்கு வீட்டுக்கு வீடு போய் வாக்காளர் பட்டியலை சரி பார்த்துக்கிட்டு இருக்கான். சூர்யா கிருஷ்ணமூர்த்தி ஒரு கதை எழுதியிருந்தாரு. ஆமா, கதை இல்ல, அவருடைய இது சம்பவம், யாக்கோபு கதை யாசேப்பு கதைன்னு கதையா வருது. சூர்யா கிருஷ்ணமூர்த்தி தோழர் பதிவை எடுத்து பாருங்க, நம்ம பேரலையில கூட அதை பஞ்சா போட்டிருக்கிறோம். ஒரு கொள்கை உணர்வுள்ள ஒரு குடும்பம், கடமை உணர்வுள்ள ஒரு குடும்பம், அல்லது ஒரு திமுக குடும்பம் இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது இது வந்து ஒரு உதாரணம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் சரிபார்ப்பு வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க.
மக்களை எப்படியாவது பட்டியலில் விடுபட்டுற கூடாதுன்றதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. இவங்களும் அந்த மாதிரி உழைப்பு தான். வீட்டில் போய் SIRக்கு ஸ்டடி பண்ண போனப்போ தான் மாட்டிட்டு இவங்க வந்து சர்ச்சுக்கு போனா அப்போ எப்போ தருவீங்க ஃபாதர்னு உட்காந்துருப்பானுங்க அந்த குரூப். வாக்காளர் சரி பண்ண வந்திருக்கேன். ஏண்டா புருஷன் மாமியார் இருக்கும்போது வர மாட்டியாடா நீ? வாக்காளர் அடையாள அட்டையை நீ வந்து வீட்டுல போய் இறங்கி போய் தான் வெரிஃபை பண்ணுவீங்க. அதுவும் சட்டையை கட்டிட்டு தான் செக் பண்ணுவியாடா? வீடியோல மாட்டிக்கிட்டான். அதை வந்து சொல்றாங்க திமுகவின் சதி. எது SIR பட்டியல் அவங்க தாங்க சரி பார்க்க சொன்னாங்க. நாமக்கல் மாவட்ட செயலர் சட்டை அவிழ்த்தது திமுகவின் சதி. அதை அந்த அம்மாவே வேற பேச வச்சிருக்காங்க. அதை பத்தி நாமளும் ஒரு வீடியோ பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அதுக்கு வந்து பல நம்ம பாயமாக்கள் பல பேர் பதில் சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க. அது ஒரு பக்கம். இப்போ இந்த மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் அந்த கம்மிங் பேக் டு தட் ஸ்டோரி. அப்புறம் அப்பா வந்து வரவழைக்க சொல்கிறாங்க. அந்த பசங்க பூரா போய் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்துடுறாங்க. இஸ்ரேலில் பிறந்த ஜோசப்பு எகிப்தில் ஒரு மன்னரால் ஆளுநராக நியமிக்கப்படுகிறாரே தவிர அவர் ஒருபோதும் மன்னராகவில்லை. இது வந்து மன்னரானார் அப்படின்னு சொல்லுவது ஒரு பேய் கதை. இஸ்ரேல் எகிப்து இந்த பிரச்சனை எல்லாம் குறித்து வாசிப்பு என்ன மண்ணின் மைந்தனே மன்னராக வேண்டும் என்பதைத்தான் வலியுறுத்தி இல்ல, அது வேற சப்ஜெக்ட். அதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும், அது தனி. இப்ப இதுல படி பார்த்தா கூட விஜய் சொல்றது வந்து மன்னரானார் அப்படின்னா அந்த ஆகமத்தை கூட ஒழுங்கா படிக்கல. இப்ப எங்க அப்பா இந்த வீடியோவை பார்த்தாருன்னா சந்தோஷப்படுவார். ஓகே, நம்ம பிள்ளை இன்னும் வழி மாறல படிச்சது ஞாபகத்துல இருக்கு சொல்றேன். ஆனா உங்க அப்பா உங்களை நினைச்சு ஏற்கனவே வருத்தப்பட்டுட்டாரு, அது வேற. ஆனா இத கூட இந்த பிள்ளை ஒழுங்கா படிக்கலையே. இல்ல அதுக்கு இருக்கே 2 Timothy 3 டிமோத்தி அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்குது. அதுல சாப்டர் 3 1 to 5 என்ன சொல்றாங்கன்னா, having a form of godliness but denying its power. அதாவது கடவுள் தன்மை உள்ளவர்கள் போல தங்களை காட்டிக் கொள்ளுகிறார்கள், ஆனால் கடவுளின் அதிகாரத்தை மறுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் அவர்கள் அப்படின்னா, அவர்கள் பிறரை பற்றி அவதூறான மொழிகளில் பேசுவார்கள், அவர்கள் தங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் நடந்து கொள்வார்கள், இறைவனால் அனுப்பப்பட்ட மக்களின் மீது கருணையற்றவர்களாக இருப்பார்கள். ஒன்னையும் சொல்லிடுவோம். ஆமா, அவர்கள் பிறரின் மீது அவதூறு செய்பவர்களாக இருப்பார்கள். திமுக தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி. அந்த வீடியோ போட்டிருந்தாங்க ஒருத்தன் தீய சக்தி தீய சக்தி தீய. உன்னை திட்டுறது வேற ஆள்பா, அவர் திமுக கிடையாது. அவர் அப்படி பேசுறதுனால உனக்கு திமுகன்னு தோணுது. திமுக காரனே பல பேர் ஏமாத்திட்டாங்க. இப்ப அது வந்து அவதூறு பேசுவாங்க. அடுத்து அவரு they will not obey their parents. அவர்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பார்கள். அவங்க அப்பாவே பல சேனல்கள்ல கலாட்டா பின்கட்டைன்னு நிறைய சேனல்ல பேட்டி கொடுத்திருக்காரு, போய் பாருங்க. ஆமா, அதுக்கப்புறம் they will not be thankful or be kind of people God wants. கடவுள் விரும்புபவர்களின் மீது கருணையற்றவர்களாக இவர்கள் இருப்பார்கள். 41 பேர் செத்ததுக்கு இப்ப வரைக்கும் வருத்தம் தெரிவிச்சு மன்னிப்பு கேட்கலாம். ஆமா, கடவுள் யாரை விரும்புவார்? தான் படைத்த மக்களை விரும்புவார். அந்த மக்கள் 41 பேர் சாவுக்கு காரணமாக இருந்துவிட்டு அவர்கள் மீது கருணையற்றவர்களாக இருப்பார். திமுக செஞ்ச சரி அப்படின்னு பேசுவாங்க. ஆமா, they will not love others, they will refuse to forgive, they will gossip, they will not have control over themselves. தங்கள் மீதே கட்டுப்பாடற்றவர்களாக இருப்பார்கள், கொடூரமானவர்களாக இருப்பார்கள், நல்லது எதுவோ அதை வெறுப்பவர்களாக இருப்பார்கள். நான் இதுக்கு கமெண்ட் சொல்ல விரும்பல. நீங்க வந்து உங்க மேலேயே கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா டியூட்டி ஃப்ரீ அதெல்லாம் நிறைய தகவல் வருது. அது நீங்க பகல்ல எந்திரிக்காம இருக்கிறதுக்கு காரணங்கள்னு தகவல் வருது. இதெல்லாம் வந்து அன்கண்ட்ரோல்ல வர்றதாக நான் நினைச்சுக்கிறேன். ஓகே, அது ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிடறாப்புல. திடீர்னு ஏர்போர்ட்ல வரும்போது சதக் அப்படின்னு விழுந்து எந்திரிக்கிறாப்புல. அது வேற காரணம், 2-3 காரணம் சொல்றாங்க. அந்த ஏர் ஃப்ளோ டப்புன்னு அடிக்கும் போது முடி இதாகும்னு சொல்றாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் ஆனா இந்த மாதிரி அன்கண்ட்ரோல்டா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு அது உதாரணமா அப்படிங்கிறது தெரியல. ஓகே, அப்புறம் ரோமன்ஸ் 16வது அத்தியாயத்தில் ஒன்று சொல்றாங்க, நான் உங்களை வலியுறுத்துகிறேன் சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் மத்தியிலேயே நண்பா நண்பீசா உங்களுக்கு இடையிலேயே உங்களை பிளவுபடுத்தும் பிளவுவாதிகள் இருக்கிறார்கள், உங்களுக்குள் தடையை ஏற்படுத்துபவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை அடையாளம் கண்டு தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனே சொல்லிட்டாரா? ஆமா. அப்புறம் இது தீமோத்தேயு 6வது அத்தியாயத்தில் ஒன்று சொல்லி இருக்கிறாங்க, கடவுளின் பெயரால் காசை ஆட்டையை போட வருவார்கள். எல்லா வேலையும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஏசப்பா விவிலியத்தை படித்தால் விஜயவே கல்வி ஊற்றி இருக்கிறார் என்பதுதான் நம்மளுக்கு கிடைக்கப்படக்கூடிய செய்தி. கொரிந்தியன்ஸ்ல சொல்றாரு, 2வது கொரிந்தியன் 11வது அத்தியாயத்துல சொல்றாரு,
சாத்தானே தன்னை வெளிச்சத்தின் கடவுளாக பாவித்துக் கொண்டு உங்கள் முன்னால் தோற்றமளிக்கும். இன்னைக்கு பூரா வெளிச்சம் தானே, வெளிச்சம் தெரியுது. அதைத்தான் கொரிந்தியன்ஸ்ல எச்சரித்திருக்கிறார்கள். என்ன எச்சரித்திருக்கிறார்கள்? தேவதைகள் எப்போதும் ஒளியின் பக்கம் இருப்பார்கள், ஆனால் இந்த சாத்தானும் மறந்து விடாதீர்கள் சகோதரர் சகோதரிகளே. நாங்களுடைய இயேசுநாதர் சொல்றார் கொரிந்தியன்ஸின் வழியாக, சகோதரர்களே சகோதரிகளே, தேவ தூதர்கள் எப்போதுமே வெளிச்சத்தின் பக்கம் இருப்பார்கள், ஆனால் மறந்து விடாதீர்கள் சாத்தானும் கூட தான் வெளிச்சத்தின் பக்கம் இருப்பது போல உங்களை ஏமாற்ற வரும், தன்னுடைய ஆட்களையும் அதே போல உங்கள் முன்னால் காட்சியளிக்க வைக்கும், அவர்களிடம் கவனமாக இருங்கள். எச்சரிக்கை பைபிள் கொடுத்திருக்கிறது எச்சரிக்கை. இது எந்த வசனம்? இது வந்து கொரிந்தியன்ஸ் 11வது இதுல அதிகாரத்தில் வசனம் 13-15 கொரிந்தியர்ல அதிகாரம் 11ல 13 முதல் 15 வசனத்துல தேவன் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அப்புறம் பேதுரு 2 பீட்டர்னே சொல்லுப்பா, பேதுரு அப்படித்தாயா எழுதி இருக்காங்க. 2 பேதுரு, ஆமா 2 பேதுரு அதிகாரம் 2 வசனம் 3. ஆமா அதிகாரம் 2 வசனம் 3. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தங்களுடைய பொறாமையின் காரணமாக ஆசிரியர்களைப் போல தோற்றமளித்து உங்களை ஏமாற்ற வருவார்கள், நல்லது போல உங்கள் காதுகளுக்கு கேட்பதற்கு எவையெல்லாம் நல்லதாக தோன்றுமோ அவற்றையெல்லாம் சொல்லிக் கொண்டு வருவார்கள், அவர்களிடம் கவனமாக இருங்கள். எச்சரித்திருக்கிறார் பேதுரு வழியாக. சைமனுக்கும் பொருந்தும், ஜோசப் விஜய்க்கும் பொருந்தும். ஆமா, எச்சரிக்கையாக இருங்க தேவனின் பிள்ளைகளே. ஆமா, மத்தேயு அதிகாரம் 7 வசனம் 15-20 என்ன சொல்லுகிறார்? போலியான நபிகளின் மூலமாக உங்களை ஏமாற்றுவதற்கு சாத்தான் வருவான். எப்படி வருவான்? நபியா? ப்ரொஃபட்டுங்க, தூதர்னு சொல்லுங்க. தூதர் அந்த பக்கம் போனா கூடாதுங்க. பங்காளிகளை எங்க இருக்கு ஒண்ணுதாங்க, அவர் எங்க பங்காளி, நீங்க இங்க வாங்க. அப்புறம் போலியான தூதர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆட்டின் தோலை போர்த்தி கொண்டு உங்கள் மத்தியில் ஓநாய்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றன, அந்த ஓநாய்களை ஒரு பழத்தை எப்படி கண்டுபிடிப்பீர்களோ அப்படியாக அந்த ஓநாய்கள், ஆட்டு தோல் போர்த்திய ஓநாய்களை கண்டுபிடித்து அப்புறப்படுத்துங்கள் அப்படின்னு மத்தேயு அதிகாரம் 7 வசனம் 15-20 எச்சரிக்கையாக இருக்க சொல்லுகிறார் தேவன். இவ்வளவு சுவிசேஷ வார்த்தைகளையும் தேவன் இந்த எச்சரிக்கை மணியை விஜய்க்கு எதிராக அடித்திருக்கிறார். ஆமா, இது தேவரின் வெள்ள பிள்ளைகளே, எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது தேவன் நமக்கு விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை மணி. இதுல இன்னும் ஒரு யூதர் ஒருத்தர் வர்றாரு. ஒரு இந்து வீட்டில் வளர்ந்த பிள்ளையாக இருந்தாலும் எனக்கும் சில கதைகள் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அது வந்து எங்களுக்கு மட்டும் பகவத்கீதையை படிக்க வைக்கல, கலைஞர் வந்து அதை பாட புத்தகத்தில் வைத்தார். இப்ப பகவத்கீதையை வைக்கணும்ன்றது சங்கியினுடைய அழுத்தம். பகவத்கீதையை வைக்கல, ஆனா நம்ம கம்பராமாயணம் ஏதோ 1-2 வைக்கிறோம். அப்படி வைக்கும் போதும் கூட அது அலங்காரத்திற்காக படிக்க வைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல பைபிள் கதைகளை கலைஞர் உள்ள வைக்கிறார், ராவண காவியத்தை கலைஞர் உள்ள வைக்கிறார், இயேசு காவியத்தை கலைஞர் உள்ள வைக்கிறார். அப்படி வைத்ததுல ஒரு அருமையான கதை. என்ன கதை? நல்ல சமாரியன் கதை. ஆமா, அந்த கதை ரொம்ப முக்கியமானது. ஊதாரி மைந்தன் நல்ல சமாரியன். நல்ல சமாரியன், எல்லாருக்கும் நல்ல சமாரியன் கதை தெரியும். ஆனா அந்த நல்ல சமாரியன் கதை எப்போது சொல்லப்பட்டது அப்படின்றத நாம யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு யூதன் ஒருவன் வருகிறான், இயேசுவை பார்த்து கேட்கிறான், நாம் நல்லவராக இருப்பது எப்படி? இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நல்லவர்களாக இருப்பது எப்படி? ஆமா, ஒரு அருமையான கேள்வி ஒன்றை அவர் கேட்கிறார். முடிவில்லாத வாழ்வை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். கேட்கும் போதே தேவன் புரிந்து கொள்ளுகிறார். என்னன்னா, இவன் கேட்கிற கேள்வியினுடைய வெளித்தோற்றம் வேறு மாதிரி இருக்கிறது, ஆனால் உள்ளுக்குள் அவனிடம் இருக்கக்கூடிய அயோக்கியத்தனம் வேறு. அவன் என்னன்னா, அவனை பொறுத்தவரையில், அதாவது கேள்வி கேட்கின்ற அந்த யூதனை பொறுத்தவரையில், யூதர்களுக்கு மட்டுமே உதவி செய்வதுதான் ஒரு நல்ல நீதிமானின் வேலை, அதை மட்டும் செய் அப்படின்னு இயேசு வாயிலிருந்து வரணும். வந்துருச்சுன்னா மற்ற சமுதாயத்தவர்கிட்ட இருந்து அவரை அந்நியப்படுத்திடலாம். இந்த உள்நோக்கத்தோட அவன் வந்து கேள்வி கேட்கிறான். பெரியார் கூட்டத்துக்குள்ள புகுந்த பார்ப்பனர்கள் கேட்கறது மாதிரி. ஆமா, அப்படி கேட்கும் பொழுது தேவன் திரும்ப கேட்கிறார், இந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு கேட்கிறார். திருச்சட்டத்தில் என்ன எழுதி இருக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது, தேவரின் அவமானபிக்கையை பெற்றிருக்கக்கூடிய யூதரே. ஆமா ஆமா, அப்பயுமே மறுபடியும் சொல்றான், உங்கள் கடவுளாகிய யெகோவாவால் உங்கள் முழு இதயத்தோடும் முழு மூச்சோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு காட்ட வேண்டும் என்றும், உங்கள் மேல் நீங்கள் அன்பு காட்டுவது போல மற்றவர்கள் மேலும் அன்பு காட்ட வேண்டும் என்றும் சொல்லுகிறான். அவன் சொல்றான். இப்ப இந்த பதில் சரியா தான் இருக்கிறது போல தெரியுது. அவன் குறிப்பிடுற வசனம் ரொம்ப முக்கியம். உங்கள் மீது நீங்கள் அன்பு காட்டுவது போல பிறர் மீதும் காட்டுங்கள். அதாவது யூதனாகிய உன் மீது நீ எப்படி அன்பு காட்டுகிறாயோ பிற யூதர்கள் மீதும் அதே அன்பை காட்டுன்னு அவன் வசனத்தை திரிக்க பார்க்கிறான். அந்த இடத்துல இயேசு அப்படி என்ன சொல்றாருன்னா, சரியாக சொன்னாய், அப்படியே செய், அப்போது உனக்கு முடிவில்லாத வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்ரப்டா பதில முடிக்கிறார். அப்போ வந்து அவன் வந்து என்ன பண்றான்னா, ஐயோ நம்ம நீதிமானா காட்டிக்கிறதுக்காக வந்து கேள்வி கேட்டா தேவனாகிய இயேசு வந்து வேறு வேறு மாதிரி பதில் சொல்லி நம்மளை திசை திருப்புறாரு, நம்மளை ஒழுங்கா அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு
நான் பிறர் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, நான் உண்மையில் மற்றவர்களிடம் அன்பு காட்ட வேண்டும் என்றால் அந்த மற்றவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறான். யூதர் அப்படின்னு அவர் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறான். அவர் பதில் என்ன சொல்றார் அப்படின்னா, மற்றவர்கள் என்பதற்கு இயேசு அங்கேதான் ஒரு உவமையை சொல்லுகிறார். என்ன உவமையை சொல்லுகிறார்னா, நல்ல சமாரியனின் கதை ஒன்றை சொல்லுகிறார். ஒரு யூதன் ஒருவன் மலையை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது, பள்ளத்தாக்கின் வழியாக போய்கொண்டிருக்கும் பொழுது, வழிப்பறிக்காரர்கள் அவனிடமிருந்து கொள்ளையடித்து விட்டு அவரை கீழே கிடத்தி விட்டு போய்விடுகிறார்கள். அடிபட்டு ரத்தம் ஆறாக ஓடுகிறது. ஒரு மத குரு அந்த வழியாக போகிறார். இவனை தொட்டால் நம்முடைய உடல் தீட்டாகிவிடும், கடவுளுக்கு தீட்டாகிவிடும் என்று சொல்லிவிட்டு அவர் அப்படியே அவர் இருந்த இடத்தை விட்டு தூரமாக விலகி சென்று விடுகிறார். அதே வழியாக ஒரு வைத்தியர், ஒரு லேவியர் வருகிறார். அவரும் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, யூதர்கள் இவங்களை தொற்றக்கூடாது, அவர் யூதர், அதனால அவர் நம்ம தொற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் யூதர் என்பதால் வைத்தியர் விலகி கொண்டு போகிறார். அப்போது அந்த வழியாக ஒரு சமாரியர் வருகிறார். அந்த சமாரியர் அவர் யார் என்ன என்பதை பற்றி எதை பற்றியும் அக்கறைப்படாமல் தன் கையில் இருந்த திராட்சை மதுவையும் எண்ணெயையும் அந்த காயங்களின் மீது தேய்த்து அவருக்கு கட்டுப்போட்டு அவரை வண்டியில் ஏற்றி பக்கத்தில் இருந்த ஒரு பாதுகாப்பு இடத்திற்கு அவரை அனுப்பி வைத்து விட்டு பணத்தையும் கொடுத்து விட்டு அந்த பாதுகாப்பு இடத்துக்காரரிடம் சொல்லுகிறார், மேலும் பணம் தேவைப்பட்டால் நான் திரும்ப வருகின்ற வழியில் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனார். இவரை போல நீங்கள் பிறரிடம் அன்பு காட்டுங்கள் என்று இயேசுநாதர் யூதர்களுக்கு தனக்கே உரிய பாணியில் பதிலளித்து பேசியிருக்கிறார். என்ன நினைச்சுக்கிட்டு கேட்டான்னா, பாதிக்கப்பட்டிருக்கிறவன் யாரோ ஒருத்தன் அப்படின்னு வச்சு கதை சொல்லுவாருன்னு ஏசப்பாட்ட நினைச்சான். ஏசப்பா பாதிக்கப்பட்டு கிடக்கிறவனே யூதனா இருந்து இவன் என்ன நினைச்சான்னா, காப்பாத்தினவன் யூதன். ஒரு சேவியர் மென்டாலிட்டி, ஒரு சேவியர் மென்டாலிட்டில காப்பாத்த போறவன் யூதன். இப்ப பாதிக்கப்பட்டவன் யாருன்னு கேக்குறான். நான் எங்க படுத்து கிடக்க போறேன்? இயேசு ரிவர்ஸ்ல போடுறாரு. பாதிக்கப்பட்டவன் யூதன், காப்பாற்றியவன் யூதர்களால் வெறுத்து ஒடுக்கப்பட்ட சமாரியன் அப்படின்னு கதையை முடிக்கிறார். அங்கதான் இயேசு அப்படியே எடுத்து வந்து இன்னைக்கு இருக்கிற சமகாலத்துக்கு அப்ளை பண்ணு. இன்னைக்கு இந்த இந்திய சமூகத்தில் பாதிக்கப்பட்டு கிடப்பவர்கள் யார்? சிறுபான்மையினர் என்னும் பெயரால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை வாதம் அவர்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வழிபாட்டு உரிமையிலிருந்து வாழ்க்கை உரிமை வரைக்கும் பலவற்றை கேள்விக்கு உள்ளாக்கி கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஆதரவாக, அவர்களுடைய உரிமைக்காக எந்த விதத்திலும் யாருக்காகவும் பயந்து பதுங்கி அமைதியாக இல்லாமல் தன் கையில் இருக்கக்கூடிய சிறு அதிகாரத்தை ஏனும் செலுத்தி அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு எவன் ஒருவன் உதவுகிறானோ அவன் பக்கத்தில் நிற்போம், அவனை நேசிப்போம்னு சொல்லுகிறார். அந்த நல்ல சமாரியனாக திமுக திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இஸ்லாமியர்கள் பக்கத்தில் நின்றது. அதனால் இயேசு திமுகவை வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று ஆசீர்வதிக்கிறார். தேவரில் பிரியமுள்ள சகோதர சகோதரி, இல்ல அப்படியே நல்ல சமாரியன் யார்? இப்ப அதேதான் தமிழர்கள் வந்து காலங்காலமாக நாங்கள் வாளெடுத்து போர் செய்தோம், வேலெடுத்து ஏர் செய்தோம் அப்படின்னு பேசுறோம் இல்லையா? இந்த தமிழ் சமுதாயம் காப்பாற்றும் மனநிலையோடு இருக்கிறதே, அப்படியே இருக்கக்கூடிய தமிழ் சமுதாயம் பாதிக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுது. அப்போ வந்து தமிழை என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த சமுதாயத்தால வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு சாதியில் பிறந்து அந்த மக்களுக்காகவே உழைத்து கள்ளக்குடியில் தண்டவாளத்தில் தலை வைக்கின்ற அளவுக்கு துணிந்து அதற்கு பின்னால் தமிழ்நாட்டிற்கே முதலமைச்சராக வந்தார். அவர் சமாரியர். அந்த சமாரியனை போல இருக்க வேண்டும் தானே தேவனாகிய இயேசு சொல்றார். இன்னைக்கு இந்த இந்தியாவில் தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலம் அதிகாரத்தில் வலுவை இழக்க செய்வதற்கு உண்டான வேலையை டெல்லி செய்து கொண்டிருக்கிறது. பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைந்து விடக் கூடாதுங்கிறதுக்காக வரிகளை போடுறதுல இருந்து, வரியை திருப்பி கொடுக்கறதுல இருந்து எல்லா விதத்திலையும் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் கொடுத்த வரி விதிப்பாளர்களை இயேசு கடுமையாக கண்டித்திருக்கிறார். திருக்கோவில்ல நடந்த அந்த சம்பவம் எல்லாமே. அப்ப இதை எல்லாவற்றையும் எதிர்த்து அது என்ன கதை? துணிவோடு திருக்கோயிலை வியாபார கடையாக மாற்ற பார்க்கிறார்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த சவுக்கடி. இப்ப இது எல்லாவற்றையும் எதிர்த்து கேள்வி கேட்டு எந்த விதத்திலும் நானே பிச்சைக்காரங்க பஞ்சம் பராரிங்க, மாநில அரசுக்கு என்னங்க அதிகாரம் இருக்கு? ஒண்ணுமே இல்லைங்க. ஆனாலும் பரவாயில்லைங்க, என் மாநிலத்தை சும்மா விடக்கூடாதுங்க, 5000 கோடி கொடுத்தாதான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட முடியும்ன்ற நெருக்கடி. பரவாயில்லடா, கடனை வாங்குறேன்டா, நான் வேற எதுலையாவது இருந்து அந்த காசை எடுத்து போடுறேன்டா, என் பிள்ளைகளுக்கு காலை சாப்பாடு போடுறேன்டான்னு சொல்லி, என் கையில் ஒரு குவளை எண்ணெய் தான் இருக்கிறது, ஒரு குவளை திராட்சை மதுதான் இருக்கிறது, ஆனால் யூதன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதற்காக அவன் உடம்பில் 2ஐயும் தேய்த்து விட்டு அவனுக்கு கட்டு போட்டு விட்டு விட்டு பசியோடு போனானே சமாரியன். கையில் இருந்த 2 பொற்காசுகளையும் கொடுத்துட்டு போனானே. திருப்பி போய் மேய்ச்சிட்டு அந்த ஆட்டுல எதையாவது ஒண்ணு வித்துட்டு திருப்பி வர்ற காசையும் கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொன்னான்ல மேய்ப்பன். அப்படியாக தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மாநிலத்தின் உரிமைகளுக்காக பேசிக் கொண்டிருக்கிறது ஒரு கட்சினா ஏசப்பா அந்த பக்கம் நிக்க போறாரு. தேவரில் வல்லமை பெற்ற சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த சம்பவத்தை நாமெல்லாம் சொல்றதை விட அதே விஜயினுடைய மேடையில் ஏறி
அவர் பேர் என்ன? தேவனாகிய இயேசுவின் பங்காளி ஒருத்தர் சொல்லி இருக்கிறார். அவர் பேர் என்ன? நவாப் ஆர்காட் நவாப் முகமது அலி அவர்கள் சொல்லி இருக்கிறார். அவர் வெளிப்படையா சொல்லி இருக்கிறாரு, தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே சேஃபஸ்ட் பிளேஸ் ஃபார் உமன். அவரு கையில 4 ஊசியை தூக்கிட்டு வந்தாரு, இவன் கையில 4 பலூனை தூக்கிட்டு வந்தான். 4 பலூனுக்கும் 4 ஊசியை நங்கு 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 நங்குன்னு இறக்கி விட்டு போயிட்டாரு. ரொம்ப முக்கியமான ஃபேமிலி. இந்த இது இருக்கு பாருங்க, கபாலீஸ்வரர் கோயில் குளம், அந்த குளம் அந்த ஆற்காடு நவாப் கொடுத்தது. ஆமா, இங்க திருப்போரூர் பக்கத்து ஒரு கோயில் இருக்குது, முருகன் கோயில் ஒண்ணு இருக்குது. டிடிஓ யாரோ அவரை பத்தி பேசி, ஆமா ஆமா, அந்த கோயிலுக்கான இடத்தையே கொடுத்தது நவாப் தான். இப்படி பல கோயில்களுக்கு திருப்பணி செய்த குடும்பத்தை சேர்ந்தவர் ஆற்காட்டு நவாப் அவர்கள். அவர் சொல்லி இருக்கிறார், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க, தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, தமிழ்நாட்டில் அமைதி இல்லை, தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது, தமிழ்நாடு வளரவே இல்லை, பொருளாதாரத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கு. 4 பள்ளி டபால் டபால் உடைச்சிட்டாரு. இறந்திடவா நீ பிறந்தாயின்னு விஜய் இப்படி பேசுறீங்க, வேஸ்டட் அப்படின்னு போட்டு விட்டாங்க. இல்ல இல்ல, இப்ப ரீசெண்டா ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்குதுல்ல, அதாவது ஒன் டே இன் அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்பை ஆன் பாகிஸ்தான். ஆமா, அதுல எனக்கு பெரிய வண்ண அதை விட்டுருங்க, விஜய் as a ஸ்பை இன் தமிழ்நாடு டே 1. போ, நீ எதுக்கு வெளியில வந்த, நீ பனையூர்கள்ல இருப்ப, போது திருப்பி அனுப்பி விட்டாங்க. அப்படியாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்னு பலரும் கூட விஜய் எதிர்பார்த்தது என்னன்னா, இந்த ஒரு மேடையை போட்டுட்டு சிறுபான்மையினர் பலரை வந்து திமுகவை திட்ட விட்டு நம்ம வேடிக்கை பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு தன்னை ஒரு புரட்சி தலைவியாக நினைத்து கொண்டு அந்த இடத்துக்கு வந்திருந்தார். நீ யாரா கோமாளின்னு மேடையில் இருந்த எல்லாரும் பஞ்சராக்கி விட்டு போனார்கள். இந்த மேடையில் இருந்த ஃபாதர் ஒருத்தர் சொன்னார், ஃபாதர் எடின்புரோ சொன்னார், என்ன சொன்னாருன்னா, தம்மை தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்தப்படுவார் அப்படின்னு சொன்னார்ல. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க தாழ்த்திருக்காங்க, மன்னர்ல வாழ்ந்த ஃபாதர் பாதி வசனத்தை சொல்லாதீங்க, வசனத்தை முழுசா சொல்லுங்க. மத்தேயு அத்தியாயம் 23 வசனம் 12 என்ன சொல்லுது? தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப்படுவார் சொல்லுதா இல்லையா? தன்னை ராஜாவாக நடத்தி கொண்டு ஒரு உண்மையையும் ஒரு பேய்கதையையும் அடித்து விட்டாரே விஜய், அவர் குறித்து தேவன் மத்தேயுவில் என்ன சொல்லி இருக்கிறார் இப்போது சொல்லுங்கள் ஃபாதர் எடின். சொல்றாரு மத்தேயு அதிகாரம் 4, 5, 6 என்ன சொல்றாரு? விருந்து கூடங்களில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகிறார்கள், தாங்கள் செய்வதையெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் அதற்காகவே இந்த வேலைகளை செய்கிறார்கள், தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள், அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள், இவர்களிடமெல்லாம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? இவர்கள் எல்லோரும் போலியான மறைநூல் அறிஞர்கள், கபட வேடதாரிகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஏசப்பா கபட வேடதாரிகள் சொல்லி இருக்கிறாரு. ஃபாதர், நம்ம பிரசங்கம் வைக்கும் போது நாம தான் நின்றுகிட்டு பிரசங்கம் வைப்போம். கேட்கக்கூடிய தேவரில் வல்லமை பெற்றிருக்கக்கூடிய, தேவரில் ஆசீர்வாதம் பெற்றிருக்கக்கூடிய மக்கள் ஜனங்கள் அமர்ந்திருப்பார்கள். ஆமா தானே ஃபாதர்? ஆனா இந்த கபட வேடதாரி மேடையில் பேசும்போது ஜனம் பூரா நிக்கணும்ன்றதுக்காக போன மீட்டிங்ல எல்லாரையும் நிக்க வச்சான் ஃபாதர். தேவரில் வல்லமை பெற்றிருக்க வேண்டிய ஒரு தேவனின் பிள்ளைகளை இப்படி நிக்க விட்டுருக்கான் ஃபாதர். நீங்க இதை கேள்வி கேட்டிருக்கணுமா? சொல்லுகிறாரு மத்தேயு அத்தியாயம் 23 வசனம் 4 சொல்லி இருக்கிறாரு. ஃபாதர் கேட்கலனாலும் ஏசப்பட்டாரு. சுமப்பதற்கு அரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள். ஓட்டு போட மாட்டாங்கடா, அதைத்தாண்டா சொல்லியிருக்காரு, விரலால் அசைக்க மாட்டார்கள்னு. பட்டனுக்கு போக மாட்டாங்கடா. இவர் வந்து மொத்த பாரத்தையும் தூக்கி மக்கள் மேல ஏத்துறாருல்ல, நீங்க எல்லாம் பண்ணுங்க நீங்க எல்லாம் பண்ணுங்கன்ட்டு. அதுக்கு ஒரு இது சொல்றாரு. இதை சொல்லிட்டு இதை இன்னொன்னோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும். என்னன்னா, அது அத்தியாயம் 23 மத்தேயு 15வது வசனம், வெளி வேடக்கார கபட வேடதாரி மறைநூல் அறிஞரே பரிசேயரே உங்களுக்கு கேடு, ஐயோ, ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு பாராமல் கடல் பாராமல் சுற்றி சுற்றி அலைகிறீர்கள், ஆனால் அவ்வாறு சேர்த்ததற்கு பிறகு அவரை உங்களை விட 2 மடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள். இது புரிந்தது? நீ போலியா எல்லாத்தையும் செஞ்சுட்டு 41 பேர் சாவடிச்சிட்டு இல்ல, எல்லாரையும் சேர்க்கிறேன்னு சேர்த்துட்டு அவங்கள பூரா வர வச்சு வெயில் அனுமதி 5000 பேருக்குன்னு வாங்கினா 5000 பேரோட நிறுத்த வேண்டியதானடா. 50000 பேரை இறக்கி விட்டு 41 உயிர் செத்து போச்சு, நரக தண்டனைக்கு ஆளாக்கிட்டுல. இப்ப அவங்க பூரா பேரும் பாவம் பண்ணவங்களா ஆயிடுறாங்க. நீ என்ன யோக்கியமா அப்படின்னு நான் கேட்கல, தேவன் கேட்டிருக்கிறாரு. ஆமா, தேவன் என்ன சொல்றாரு? தவித்தவனுக்கு தண்ணீர் கொடு, பசித்தவனுக்கு சோறு கொடு. அது ரெண்டுமே இவங்க கூட்டத்துல கிடையாது. கக்கூஸ் தண்ணியை குடிக்க விட்டுருக்க பிளட்டி ராஸ்கல்.
தண்ணி பாக்கெட் வாங்கி கொடுக்கல நீ. இயேசுநாதர் எப்படிப்பட்டவர்? குடிப்பதற்கு தண்ணீர் பத்தவில்லை என்று தெரிந்ததும் தண்ணீரை தன்னுடைய ரத்தமாக்கி அந்த ரத்தத்தை மதுவாக்கி மதுவை பருகுங்கள் தோழர்களே கொடுத்துட்டு போனார். நீ தண்ணி பாக்கெட் கூட கொடுக்கலையடா. இயேசு முதல்ல நிகழ்த்திய அற்புதமே எல்லாருக்கும் திராட்சை ரசம். நீ தண்ணியாவது குடித்தியாடா? கக்கூஸ்ல இருக்கக்கூடிய சின்டெக்ஸ் டேங்க் தண்ணியை குடிக்க திராட்சை ரசத்தை நீ பருகிற தண்ணியா போய் மக்களுக்கு தண்ணி அதுவும் அது உங்க பர்சனல், நாங்க அதுக்குள்ள தலையிட வரல. ஆனா நீங்கள் தேவனுக்கு நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டு தேவனின் பிள்ளைகளை ஏமாற்றலாம் நினைக்கும் போதுதான் எளிய பிள்ளைகளுக்கு கோபம் வருது. அன்பு தம்பிகளே, அன்பு சொந்தங்களே. அதான் கடைசியா வசனம் 27, 28 முடிகிறாரு. கபட வேடதாரி மறைநூல் அறிஞர்களே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு விளையட்டும். ஏனென்றால் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறத்தே பார்ப்பதற்கு அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராக தோற்றம் அளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் முறைகேடுகளும் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள். ரோட் சைட்ஸ்க்கு வரி கட்டல நீ, புலி படத்துக்கு கையில காசு வாங்கினில்ல நீ, இதைத்தான் ஏசப்பா எழுதி. பிளாக் டிக்கெட் கிளம்பி போய் கடைசி படத்துக்கு 2000 ரூபாயில இருந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் டிக்கெட் விற்கிறியே, அடுக்குமா இது? ஃபர்ஸ்ட் நாள் ஓப்பனிங் ஷோ டிக்கெட் அரசாங்கம் அனுமதிச்சது எவ்வளவு? நீ அரசியல்வாதியா வர்றதுக்கு முன்னாடி இருந்தால் எனக்கு பிரச்சனையே இல்லை. 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து கூட வந்து படம் பார்ப்போம். நான்லாம் வாரிசு படத்தையே அப்படி பார்த்தவன், புலி படத்தையே அப்படி பார்த்துருக்கிறேன். அப்போ நான் அதெல்லாம் வேற. நீ நடிகனா இருக்கிறப்ப, இப்போ நீ அரசியல்வாதி, அப்போ நீ இப்படிலாம் சுரண்டக்கூடாதுல்ல. அதை நீ வெக்கம் இல்லாமல் செய்யறில்ல, உனக்காக தான் எழுதியிருக்கிறார். ஆமா சொல்றாரு, இயேசு சொல்றார். நாம தற்குறிகள் என்று சொல்லுவது போல இயேசுநாதர் சொல்லுகிறார். மத்தேயு அதிகாரம் 23 வசனம் 33 சொல்றாரு, பாம்புகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக தண்டனையில் இருந்து நீங்கள் எப்படி தப்பிக்க போகிறீர்கள் கேட்கிறாரு. இவன் தப்பிக்கவே மாட்டான், இவனுக்கு கண்டிப்பா நரகம் தான். எல்லாத்துக்கும் இப்ப ஏசப்பா பிள்ளை எழுதியிருக்காருன்னு கொடுத்த உடனே திமுகவின் சதின்றோம். ஆகமத்தை கெடுத்து விட்டார்கள் தோழர்களே. ஏசப்பா திமுகவின் சதி, வேற என்னடா திமுகவின் சதி? ஏன்டா அவங்க அப்பா அம்மா உன்ட்ட பேசல? திமுகவின் சதி. எல்லாத்துக்கும் திமுக சதி ஈஸியா முடிஞ்சு போச்சுல்ல. இப்படி ஆகமத்தில் சொல்லப்பட்ட எல்லாத்துக்கும் புறம்பா இருந்து நீ முதல்ல ஆகமத்தை ஒழுங்கா படிச்சியா? யாக்கோபு கதையை தப்பா சொல்லியிருக்க. யாக்கோபு மகன் ஜோசப்போட கதையை நீ தப்பா சொல்லி இருக்கிற. மன்னருக்கு, அதாவது கவர்னருக்கு பதிலாக மன்னர்னு உருட்டி விட்டுருக்காங்க. கவர்னர்னா யாருன்ற ரோல் தான் நாங்களே இப்ப இதுல மத்தவங்க எல்லாரையும் பார்த்து எல்லாம் போய் ஆகமம் படிங்க. நீ முதல்ல படி. அது என்ன வகுப்புங்க? சின்ன வயசுல பிபிஎஸ் கிளாஸ். பிபிஎஸ் பைபிள் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. வெக்கேஷன் பைபிள். வெக்கேஷன் நீ வாழ்நாள் முழுக்க வெக்கேஷன்ல தான் இருக்கு. ஏதாவது ஒரு பைபிள் ஸ்கூல்ல போய் முதல்ல படிக்கணும். இப்ப இந்த கதையின் அடிப்படையில் பார்த்தா கூட இப்படியாக எல்லாராலும் குழிக்குள் தள்ளப்பட்டவர் ஜோசப். ஆமாவா? சொந்த சகோதரர்களாலே, அவர் குடும்பத்தாலேயே குழிக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார். தள்ளுனவரை அவங்களே எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல அடமானம் வச்சாங்க. எதுக்கு வச்சாங்க? பிஜேபி கிட்ட கொண்டு போய் அடமானம் வச்சாங்க. பிஜேபி என்ன பண்ணுச்சு? ஆள் பார்க்க நல்லா சிறுபான்மையினர் ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான பீஸா இருக்கான், இவனை நாமளே கூட வச்சுக்கிறோம்டான்னு சொல்லி கூட வச்சுக்கிட்டாங்க. அங்க போய் இவர் சில சிலுவண்டிகள் தனமான வேலைகள் செஞ்சதை பூராத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டான். டேட்டாஸா கையில் வச்சுக்கிட்டான். அந்த இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வருஷம் நடந்துச்சுல பிரச்சனை. 2022க்கு முன்னாடி வரைக்கும் ரைடு மேல ரைடு வருஷம் வந்துகிட்டே இருக்கும். படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம். அதுக்கு பிறகுல இருந்து வரவே இல்லை. எல்லாத்தையும் கூட வச்சுக்கிட்டு கரெக்டா நேரம் பார்த்து, இந்தா நீ ஆளுநரா இருக்கிறதுக்கு தகுதியான நபர், நீ எனக்கான கண்காணி, தமிழ்நாட்டுக்குள்ள போய் கிறிஸ்தவ மைனாரிட்டிஸ் தலித்துகள் ஓட்ட பிரிக்கிறதுக்கு உன்னைய நான் நியமிக்கிறேன், நீ எல்லாத்தையும் செஞ்சுட்டு வா. அங்க வந்து ஜோசப் பாசிட்டிவ் வேல பயன்படுத்தப்பட்டார். இங்க இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் நெகட்டிவ் வேயில் பயன்படுத்தப்படுகிறார். அதையே மேடையில் அக்னாலேஜ் செய்தும் சொல்லுகிறார். ஆமா நான் கண்காணி தான், ஆமா நான் ஆளுநர் தான். எகிப்து மன்னரால் நியமிக்கப்பட்ட ஜோசப் போல நரேந்திர தாமோதராஸ் மோடியால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கண்காணி வேலையை இங்கே செய்ய வந்திருக்கிறேன். அதனால தான் 41 உயிர் போனாலும் நான் அதை நினைச்சு வருத்தப்பட போறது இல்லை. நான் திரும்ப திரும்ப இந்த பொண வண்டி எடுத்துட்டு வந்து எல்லாரையும் சாவடிக்க போறேன். எனக்கு நீ ஓட்டு போட வேண்டிய நெருக்கடியை நானே கொடுப்பேன். அதுக்கு மீடியாவில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கக்கூடிய சில ஊது குழாய்களை வைத்து ஊத விட்டு கொண்டே இருந்து கொண்டே இருப்பேன். இப்படின்னு பல வேலைகளையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமா, ஜோசப் வந்து தேவனின் ஆசி பெற்றவர், நீ சாத்தானால் அனுப்பப்பட்டவர். அதை அப்படின்னு பைபிள் படியில சொல்றோம். எனக்கு சாத்தான் மேலே நம்பிக்கை இல்லை, தேவன் மேலே நம்பிக்கை இல்லை. இது வேற. நான் ஏன் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா? அப்பதான் எல்லாரோட வேதனையும் புரியும். ஏன் அப்ப பெரியாருக்கு வேதனை புரியலையா? அவர் தான் எல்லாரையும் கோயிலுக்குள்ள கூட்டு போனாரு. தற்குறித்தம் ஆச்சரியக்குறி. இதெல்லாம் டயலாக்கா? பெரியார கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு நம்பிக்கை இருந்திருந்தா தான் உங்களுக்கு வழி புரியும் நீ சொல்றன்னா, பெரியார நீ என்னவா நினைச்சிருக்க? அம்பேத்கரை நீ என்னவா நினைச்சிருக்கிற? நீ உன்னுடைய அதான் சொல்றேன்ல, அதனால தான் உனக்கு ஆச்சரியக்குறி. சரி, இப்போ நீ கிளாரிஃபை பண்ணு. பைபிள் வசனப்படி தேவனாகிய இயேசுவை தவிர வேறு எந்த தேவனை காட்டினாலும் அவன் சாத்தானால் அனுப்பப்பட்டவன் என்று உணர்வீர்களாக சொல்லி இருக்கிறாரா இல்லையா? ஆமா.
நாங்க பைபிள்ல அதை மட்டும் நீ ஏத்துக்கோம். ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு கடவுள் யாரு சொல்லு, இப்ப சொல்லு. அண்ணா வந்து பைபிள் வசனத்துக்குலாம் போல, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றது திருமூலர் வசகம், அதை ஒரு மேடையில பேசியிருக்கிறார், அவ்வளவுதான். நீ வந்து தேவனை ஏற்றுக்கொண்ட எந்த தேவன்னு சொல்லு. அப்பதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கும் தேவர்களுக்கும், ஆமா, யாரா இருந்தாலும் சரி, எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்னு நீ சொன்னாதான் மத்தவங்க சாத்தானின் பிள்ளையா நீ யாருன்றதை முடிவு பண்ண முடியும். நீ சாத்தான் பிள்ளைதான், அது ஊருக்கே தெரியும். நீ வெளியில வந்து சொல்லிடு, நாங்க உனக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுத்துறோம், டெபாசிட் இல்லாம நோட்டாவுக்கு கீழே அப்படி நாங்க கொடுத்துறோம். இல்லைன்னா நாங்களா கண்டுபிடிச்சு அடிச்சோம்னா எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன். இப்படி தனிநபரா இவனுக்கு சாத்தானின் பிள்ளையாக இருந்து கொண்டு ஒரு சமுதாயத்தையே பார்த்து சாத்தானின் பிள்ளைன்றானுங்க. எந்த சமுதாயத்தை? அவர்தான், இவருக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அண்ணனும் தம்பி ரெண்டு வேற ஒரேதான். ஆமாமா. இவர் இங்க இருந்தாரு, இவர் வெளியில இருந்தாரு. இப்ப இவர் ஆர்எஸ்எஸ் கூடாரத்துக்கு டைரக்டா போயிட்டாரு. இப்ப இவர் இங்க வந்து இருக்கிறாரு. இனி அவர் வெளியே போவாரு, இவர் உள்ள போவாரு. ஆக மொத்தம் இந்த சாத்தான்கள்ட்ட இருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டியது சமய சார்பற்ற மத நல்லிணக்கத்தை நினைக்கிற எல்லாருடைய பொறுப்பும் கடமையும். விஜய் மேடையில் பேசும்போது சமய சார்பற்ற மத நல்லிணக்க இதெல்லாம் பேசுகிறார். அந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, திருப்பரங்குன்ற மேட்டரில் அவர் எடுத்துக்கக்கூடிய ஸ்டாண்டு தான் தெரியும். திருப்பரங்குன்ற மேட்டரில் தெளிவாக ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை நடக்கணும்னு யாரை வச்சு சொல்ல வைக்கிறாருன்னா, ஆர்எஸ்எஸ் முகாமிலிருந்து அந்த கட்சிக்கு வந்து சேர்ந்திருந்த நிர்மல்குமாரை வைத்து பேச வைக்கிறார். அந்த கட்சியில் பேச வைப்பதற்கு அப்பதான் நாஞ்சில் சம்பத் சேர்ந்தாரு. அவருக்கு திராவிட இயக்க பின்புல முகம் தானே இருக்கு. அவரையாச்சும் குறைஞ்சபட்சம் இந்த மேட்டர்ல பேச வச்சிருந்தா தமிழ்நாட்டின் நம்பிக்கையை பெற்றிருக்கலாம்ல. ஒரு ஆர்எஸ்எஸ் காரனை முன்னாடி அனுப்பி திருப்பரங்குன்ற மேட்டர்ல வந்து நீ இந்துக்களுக்கு ஆதரவா பேச வைக்கிறேங்கிற பேர்ல இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிற மாதிரி அவனை பேச வச்சிருக்கன்னா, நீ சங்கின்னு சொல்லாம உன்னை வேற எப்படி சொல்லுவாங்க? இன்னொன்னு, நீ தேவனாகிய இயேசுவின் வழியில எல்லாம் நடக்க வேண்டாம்ப்பா, விட்டுருப்பா. கொள்கை தலைவர் பெரியாருக்கே வருவோம். 1930 சுயமரியாதை இயக்கத்தினுடைய 2வது மாநில மாநாடு நடக்கிறது. 2 இடத்துல நடக்குது. ஒன்று ஈரோட்டில் நடக்குது, இன்னொன்று விருதுநகரில் நடக்குது. அதுக்கப்புறம் 31 3வது மாநில மாநாடு நடக்குது. இந்த மாநில மாநாடுகளுடைய முக்கியமான பேசுபொருள் என்ன தெரியுமா? மத விவகாரங்களில் அரசு தலையிட வேண்டும்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவர் வந்து பெரியாரை பொறுத்த வரைக்கும் மத சார்பற்ற அப்படின்றது எப்படி சார்பற்றதா இருக்கணும்னா, எந்த மதத்தின் கொள்கைகளையும் இந்த அரசு பின்பற்றாது. எல்லாருக்கும் சமமானதை பின்பற்ற அல்லது இன்னதை பின்பற்ற அப்படிலாம் கிடையாது. எந்த மதத்தின் கருத்துக்களையும் அரசு பின்பற்றாது. அரசு என்ன செய்யணும்? சமத்துவம் அப்படின்னா எல்லாரும் சமமானவர்கள். ஒன்றும் இல்லைங்க, விஏஓ ஆஃபீஸ், ஆர்ஐ ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ்ன்னு எல்லா இடத்துலையும் ஒரே சாமி படத்தை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் போஸ்டிங். அரசியலமைப்பு சட்டத்திலேயே எப்படின்னா ஒரு இது பிரச்சனை வருது. அங்கதான் பெரியார் வந்து மாறுபடுறாரு. என்னன்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் நாங்கள் வந்து அன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் கிடையாது. அன்னைக்கு வந்து வெவ்வேறு சட்டங்களின் அடிப்படையில் ஆட்சி நடத்திட்டு இருந்தது. எல்லாத்துலேயுமே என்ன அப்படின்னா, ஹிந்துக்களுக்கு ஹிந்து சட்டம், முஸ்லீமுக்கு முஸ்லீம் சட்டம், கிறிஸ்டின் சட்டம். இப்படி இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் பொதுவான சட்டம் இருக்கணும், அது நாட்டுக்கானதாக இருக்கணும் அப்படின்றது அவருடைய கருத்து. இதில் மத விவகாரம்னு வரும்போது அவர் சொல்றது என்ன அப்படின்னா, மதத்தில் நடுநிலைமை என்பது இந்து மதத்தின் பக்கம் நிற்பது தான். இந்து மதத்தின் பக்கம் நிற்பது என்பது சனாதன ஏற்றத்தாழ்வுகளை ஆதரிப்பது தான். அதனால எதற்குள்ளேயும் போகக்கூடாது. இது பெரியார் சொன்னது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு WPA சவுந்தரபாண்டியன் பேசுறார் அந்த மாநாட்டில். WPA சவுந்தரபாண்டியன் சொல்றது என்னன்னா, ஒரு மத விவகாரத்தில் சில வைதீக பார்ப்பனர்கள் என்ன செய்யறாங்கன்னா, சட்டசபை மத விவகாரத்தில் தலையிடக்கூடாது, இதெல்லாம் மதத்தின் பால்பட்டது. அதே தான் திருப்பரங்குன்றத்தில் சொல்றான். கவர்மெண்ட் தலையிடக்கூடாது, HRNC தலையிடக்கூடாது, போலீஸ் தலையிடக்கூடாது. அப்ப யார் பாப்பா? நாங்களே பார்த்துப்போம் அப்படின்னு கோர்றான்ல. அப்படி கேட்பதெல்லாம் முழுக்க அயோக்கியத்தனம். RK சண்முகம், இன்னைக்கு அவர் பேர்ல கோயம்புத்தூர்ல பகுதியெல்லாம் இருக்கு. RK சண்முகம் அதை தான் பேசுறாரு. என்ன சொல்றாரு? இதே கருத்தை வலியுறுத்தி விட்டு வரவேற்புரையில இதை பேசிட்டு மதத்தில் தலையிட வேணும். சிங்காரவேலர் சொல்றாரு. யாரு? தமிழ்நாட்டில் பொது உடைமை கோட்பாட்டை வந்து நிறுவி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கியவர் தமிழ்நாட்டில் அவர் தான். முதல்ல கொடியேற்றினவர் அவர் தான். அவர் சொல்றாரு, மதங்களை ஒழித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, மத விவகாரத்தில் சண்டை வரும்போது அரசு தலையிட வேண்டும். தலையிடாமை என்பது முழுக்க மோசடியானது, அது மக்கள் நல்வாழ்வுக்கு எதிரானதுன்றாரு. அது பெரும்பான்மைக்கான வலுவாதான் அது போய் சேரும். இந்த விஷயத்துல அரசு தலையிட்டு இருக்கிறது. தலையிட்டு பெரியாரோட டிமாண்ட் என்ன தெரியுமா? பப்ளிக் ஆர்டர்னு சொல்றானே, இந்த பப்ளிக் ஆர்டர் என்னைக்காவது சிறுபான்மைக்கு பயன்பட்டிருக்கா? முதன்முறையாக இந்திய வரலாற்றிலேயே பப்ளிக் ஆர்டர் என்பது சிறுபான்மையினரின் உரிமைகளையும் பாதுகாத்து பெரும்பான்மை மனதையும் புண்படுத்தாத வடிக்கு மக்களிடம் பொது ஒழுங்கை நிறுவி இருக்கிறது. மத விவகாரத்தை நீ பார்த்துக்க, ஆனா பொது ஒழுங்கில் நீ தலையிடக்கூடாதுன்னு தடையானையை தமிழ்நாடு அரசு போட்டது. ஆனா நீ என்ன பண்ணின்னு இருக்கிற? வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்க. இதை தான் பெரியார் கண்டிச்சார். நீ எப்படி தலையிடாம இருக்கலான்றதான் கேள்வி. அந்த நேரத்தில் பேசக்கூடிய ஒரு கட்சி பக்கம் தான்
சிறுபான்மையினர்கள் நிற்பாங்க, வலியை உணர்ந்தவர்கள் பக்கம் தான் நிற்பாங்க. உன்னைய மாதிரி பயந்து பின்வாங்கி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க கூட நிற்க மாட்டாங்க. அது உனக்கும் தெரியும். அதனால தான் கமுக்கமாக இருந்தேன். இன்னைக்கு இல்லாட்டி நான் மட்டும் மாப்பிள்ளை நீ நெஞ்ச நிமித்திக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசியிருப்ப. ஏன்னா வந்திருந்த சிறுபான்மையினர்கள் பூரா பேரும் உன்னை பஞ்சராக்கி விட்டுட்டாங்க. விழாவுக்கு கூப்பிட்டியா, கேட்க வெட்டினியா, திண்டியா, ஓடிக்கிட்டே இருக்கணும், உனக்கெல்லாம் ஓட்டு கிடையாது அப்படின்னு சுகுட்டுன்னு அடிச்சுட்டு போயிருக்காங்க. கேக்கு சாப்பிட்றப்போ குழந்தைங்கலாம் ஓடி வந்தாங்க. நீ இல்லைனாலும் ஓடித்தான் போவுங்க பிள்ளைங்க பூரா. ஏன்னா அது கேக்கு. நீ யாரா பேக்கு? உன்னைய சாப்பிட வந்தாங்க, கேக்கு சாப்பிட வந்தாங்கடா. கண்ணாடியை பார்க்கணுமே, யாரா சங்கன்னு பூக்கின்னு நினைப்பு மனசுல.